குருவியும் 5 குழந்தைகளும். ஒரு அழகான காட்டுல மீனு கோமல்ங்கிற ஒரு ஜோடி பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த 2 பறவைகளும் தங்களுக்கான கூடை கட்டிக்கிறதுக்காக ஒரு வலிமையான மரத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருந்த பறவைகளோட கண்களுக்கு ஒரு வேப்ப மரம் தென்பட்டுச்சு. இந்த மரம் பாக்குறதுக்கு ரொம்ப வலிமையா இருக்குல்ல, இதனோட கிளைகளும் ரொம்ப உறுதியா இருக்கு. நாம வீடு கட்டுறதுக்கு இந்த மரம் தான் சரியா இருக்கும். ஆமா மீனு, நாம இங்கே நம்மளோட வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குருவிகளும் காட்டுல பல்வேறு இடங்களுக்கு போய் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. மீனு குருவி மரக்கட்டைகளை சின்ன சின்ன குச்சிகளா வெட்டுச்சு. கோமல் குருவி அந்த குச்சிகளை அடுக்கி உறுதியான வீட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவும் கடுமையா உழைச்சு 2 நாட்கள்லயே ஒரு அழகான வீட்டை கட்டிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தன்னோட புது வீட்டுல 4 முட்டைகளை இட்டு இருந்துச்சு. இத பார்த்த 2 பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கோமல், நான் நம்மளோட குழந்தைங்களை ரொம்ப நல்லா அடைக்காப்பேன். அப்பதான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வெளிவருவாங்க. ரொம்ப நல்லது மீனு, நான் தினமும் உனக்கு பிடிச்ச உணவுகளை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே ஒரு 2 வாரம் கடந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றது மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அந்த நேரத்துல கோமல் குருவி ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்து வந்துச்சு. இந்த மீனு, நான் இன்னைக்கு மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் எனக்கு இந்த சோளம் கிடைச்சது. கோமல், நான் 2 வாரமா தண்ணியே குடிக்கல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி நான் சீக்கிரம் நதிக்கு போய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி மீனு, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடு. நான் நம்மளோட முட்டைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். உடனே மீனுக்குருவியும் நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப தாகமா இருந்த மீனுக்குருவி வேகமா நதியில இருந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அந்த நதிக்கரையோட பக்கத்துல இருந்த புல்வெளியில ஒரு முட்டை இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. அட கடவுளே, ஒரு முட்டை இங்க தனியா இருக்கே. எந்த பறவை அதனோட முட்டையை தொலைச்சதுன்னு தெரியலையே. இங்க ஒரு முட்டை இருக்கு. யாராச்சும் உங்களோட முட்டைகளை தொலைச்சிட்டீங்களா? ஆனா அங்க எந்த பறவைகளோட ஓசையுமே வரல. மீனுக்குருவிக்கு அந்த முட்டைய தனியா அங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்ல. மழை வேற வர்றது மாதிரி இருக்கு. இந்த முட்டை மழையில நனைஞ்சா முட்டைக்குள்ள இருக்கிற அப்பாவி உயிர் இறந்து போயிடுமே. இந்த முட்டைய என் முட்டைகள் கூட சேர்த்து நான் அடைக்காக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மீனு, இது யாரோட முட்டை? இதை எதுக்காக நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க? கோமல், இந்த முட்டை ஆதரவில்லாம நதிக்கரையில கிடந்துச்சு. மழை வந்தா இந்த முட்டையில இருக்கிற குழந்தை இறந்து போயிடும். அதனாலதான் இத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். சரி மீனு, நம்ம 4 முட்டைகளோட சேர்த்து இந்த முட்டையும் நீ அடைக்காக்க ஆரம்பி. இதுல இருந்து எந்த பறவை வந்தாலும் சரி, அத நம்ம குழந்தையா நாம வளர்க்கலாம் அப்படின்னு கோமல் குருவி சொன்னதை கேட்டதுமே மீனு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மீனு குருவி தன்னோட 4 முட்டைகள் கூட சேர்த்து அந்த 5வது முட்டையையும் அடைக்காக்க ஆரம்பிச்சது. 2 நாட்கள் கழிச்சு மீனுவோட 4 முட்டைகளும் உடைஞ்சு அதுல இருந்து அழகான குருவி குழந்தைங்க வெளியே வந்தாங்க. மீனு, நம்ம குழந்தைங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா கோமல், நம்ம குழந்தைகளோட சத்தமும் ரொம்ப இனிமையா இருக்கு. மீனுவோட முட்டையில இருந்து குழந்தைகள் வந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பறவைகள் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, உன்னோட 2 குழந்தைங்க அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்காங்க. ஆனா மீனு, நீ 4 முட்டைகளை தானே இட்டு இருந்த. இந்த 5வது முட்டை எங்க இருந்து வந்துச்சு? இந்த முட்டை எந்த பறவைகளோடதுன்னு எனக்கு தெரியல. நதிக்கரையில ஆதரவு இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் என்னோட முட்டைகள் கூட வச்சு நான் அடக்காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அறிவே இல்லையா? 4 குழந்தைங்களை வளர்க்கறதே ரொம்ப சிரமம். இதுல நீ 5வது குழந்தைய வேற வளர்க்க போறியா? ராணியக்கா, இந்த 5வது குழந்தையும் கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தையா நினைச்சு நான் வளர்க்கத்தான் போறேன் அப்படின்னு எல்லா பறவைகளும் மீனுவோட வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு வாரம் கடந்து போச்சு. மீனுவோட குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பெருசா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. மீனு, இவ்வளவு நாள் ஆகியும் இந்த முட்டையில இருந்து குழந்தை வெளிவரவே இல்ல. இந்த முட்டை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத நாம தூக்கி போட்டுடலாம். இல்ல கோமல், வேண்டாம். நிச்சயமா இந்த முட்டையில இருந்து குழந்தை வெளிவரும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்பவும் நம்பிக்கையோட அந்த 5வது முட்டைய அடை காத்துக்கிட்டே இருந்துச்சு.
மறுபடியும் ஒரு 2 வாரம் கடந்து போச்சு. மீனுவோட குழந்தைங்க இப்ப பறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தேவையில்லாம இந்த முட்டைய அடக்காத்துக்கிட்டு இருக்க. இந்த கெட்டு போன முட்டைய நீ இப்பவே தூக்கி போட்டுற. கோமல், இன்னும் 2 நாள் பார்க்கலாம். இந்த முட்டையில இருந்து கண்டிப்பா குழந்தை வெளிவரும். சரி மீனு, இனிமே 2 நாள் மட்டும்தான் பாப்பேன். இல்ல நானே இந்த முட்டைய வெளியே தூக்கி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நீ சீக்கிரமா முட்டையில இருந்து வெளிவந்துடு, இல்லைன்னா உன்னை கீழே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த 5வது முட்டையில இருந்து அசைவு தெரிய ஆரம்பிச்சது. இத கேள்விப்பட்ட பறவைகள் அந்த முட்டையில இருந்து வெளிவர்ற குழந்தைய பாக்குறதுக்காக ரொம்பவும் ஆர்வமா மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப நேரமா அந்த 5வது முட்டை அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த முட்டை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்போட குழந்தை வெளியே வந்துச்சு. இத பார்த்து எல்லா பறவைகளும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. மீனு, நீ இந்த குழந்தைய இப்பவே தூக்கி எறிஞ்சிடு. இந்த பாம்பு உன் வீட்டுல இருந்துச்சுன்னா உன்னோட குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து. ஆனா இது ஒரு பாம்போட முட்டைன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பாம்பு குட்டிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனு, நான் இப்பவே இந்த பாம்பு குட்டிய தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த குழந்தை இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இத நம்ம கூட வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில நானே இத கொண்டு போய் காட்டுல விட்டுறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் வச்சுக்கணும். நீ இத நம்ம கூடயே வச்சுக்கலான்னு நினைக்காத. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனு, நான் திரும்பி வரும்போது அந்த பாம்பு குட்டி நம்ம வீட்ல இருக்கவே கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? நான் எப்படி அந்த அப்பாவி பாம்பு குட்டிய தனியா விடுறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த பாம்பு குட்டிக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. கலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு குட்டி இருக்கு. சரி ராணி, பாம்பு குட்டி இருந்தா நமக்கு என்ன? இந்த சூழ்நிலையை தான் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். நாம இந்த விஷயத்த கழுகு கிட்ட சொன்னோம்னா கழுகு நமக்கு நிறைய சாப்பாடு தரும். பழி அந்த பாம்பு குட்டி மேல விழுந்துடும். ராணி, உன்னோட அறிவுக்கு அளவே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் கழுகு இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. காகங்கள் சொன்ன தகவலை கேட்டதுமே கழுகும் காகங்களுக்கு கூடை நிறைய பழங்களை கொடுத்துச்சு. கழுகாரே, அந்த வேப்ப மரத்துல ஒரு மர வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளதான் 4 சின்ன குழந்தைங்க இருக்கு. ரொம்ப நன்றி காகங்களே. சின்ன குழந்தைங்களோட இறைச்சினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கழுகு, நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீ என்னோட சகோதரர்களை எதுவுமே பண்ண முடியாது. ஹே குட்டி பாம்பே, உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுகும் பாம்போட குழந்தையும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரொம்பவும் காயப்பட்ட கழுகு ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனும் கோமலும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த 2 பறவைகளும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த குட்டி பாம்பு தன்னோட உயிரை தியாகம் பண்ணி தன்னோட 4 சகோதரர்களையும் காப்பாத்துச்சு. அந்த சின்ன குழந்தையோட தியாகத்தை நினைச்ச மீனுக்குருவி ரொம்பவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. மாய வீடு. அது ஒரு அழகான சாயங்கால வேளை. அந்த நேரத்துல மஞ்சள் நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வேகமா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி பள்ளிக்கூடத்துக்கு போன தன்னோட 2 குழந்தைங்களையும் எதிர்பார்த்து தான் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே சாராவும் குக்குவும் ரொம்ப வேகமா அந்த வானிலைய பார்த்து பயந்தபடியே தங்களோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, காற்று ரொம்ப வேகமா வீசுதுக்கா. நாம கொஞ்ச நேரம் இந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு போவோமா? தம்பி குக்கு, வேண்டாம். மழை வந்துச்சுன்னா நம்மளால பறக்கிறது இன்னும் சிரமமாகிடும். மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வேகமா பறந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் 2 குழந்தைங்களையும் பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பசங்களா, உங்களை பார்த்த அப்புறம் தான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. வர வழி முழுவதும் ரொம்ப காத்து, வானத்துல இடி சத்தம் வேற.
நாங்க ரொம்ப பயந்துகிட்டே வேகமா பறந்து வந்துட்டோமா. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா. மழை வந்துச்சுன்னா பறக்கிறது இன்னும் கஷ்டமாகிடும். சரி வீட்டுக்குள்ள வாங்க. இந்த வானிலைக்கு இதமா அம்மா உங்களுக்கு சூடா நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? என்ன நெய்யப்பமா? ஐ ஐ ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் சுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தங்களோட ஸ்கூல் பேக்க ஒரு ஓரமா வச்ச 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை வந்ததுமே அந்த ஏழை மீனுக்குருவியோட வீடு முழுவதும் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில நான் எப்படி விறகு எரிய வைப்பேன்? என் குழந்தைங்களுக்கு வேற நான் சூடா நெய்யப்பூ சுட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு காகங்களோட வீடு இருந்துச்சு. அந்த காகங்களோட பையன் ராஜு ரொம்பவும் சோகமா அழுதுகிட்டு இருந்தான். டேய் ராஜு, வெளியே பாத்தியா மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியாது. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். எனக்கு கேக்கு, வீடு முழுவதும் அலங்கரிக்கணும். ராஜு சொன்னா புரிஞ்சுக்கோடா. வெளியே மழை பெய்யுது. இந்த நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உன்னோட நண்பர்களும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். நம்ம பக்கத்துல அந்த உடைஞ்ச வீட்டுல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வரேன். பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யறது, வீட்டை அலங்கரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறேன். ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிடணும். சீக்கிரம் அந்த குருவிகளை வீட்டுல கூட்டிட்டு வாங்க. ராஜு நீ கவலைப்படாத, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில காஞ்ச சப்பாத்திகளை தான் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா நெய்யப்பூ சுட்டு தரேன்னு சொன்னீங்க. இது காஞ்ச சப்பாத்தி, இது சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது. பசங்களா, அடுப்போட பக்கத்துல மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குப்பா. இந்த நேரத்துல விறகெல்லாம் எரியாது. மழை நின்னதுமே அம்மா உங்களுக்கு நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டபடியே ராணிக்காகவும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஏ பசங்களா, நீங்க இந்த காஞ்சி போன சப்பாத்திய சாப்பிட வேண்டாம். ராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு கேக்கு, சூடா பிரியாணி நான் தரேன். ஐயா ஜாலி ஜாலி. சரி ராணி ஆண்டி, நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு. மீனு, நான் உன்னோட குழந்தைங்கள இப்ப என் கூட கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி என் வீட்டுக்கு வா. ராஜுவுக்கு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கேன். சரி ராணி ஆண்டி, நாங்க இப்பவே உங்க கூட வரோம். குக்கு வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மா என் கூடயே ராத்திரி உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? என்ன மீனு, உன் குழந்தைங்களை என் கூட அனுப்பு. அவங்க சாயங்கால நேரம் முழுவதும் ராஜு கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உன் கூட வீட்டுக்கு வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? ராணி அக்கா, அவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். ஹே மீனு, இந்த உடஞ்ச வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு திமிராகிடுச்சுல. நீ ஒன்னும் பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டா. உன் குழந்தைங்க இல்லாம என் பர்த்டே பார்ட்டி ரொம்ப அருமையா நடக்கும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா ஏமா எங்களை ராணி ஆண்டி கூட அனுப்பல நீங்க? பசங்களா, அவங்க உங்களை எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். உங்களை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போய் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியா அம்மா? இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமா. நாங்க இந்த காஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்லயே தூங்கிடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் அந்த சப்பாத்திகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்க 2 பேரும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதனால மீனுக்குருவியோட வீட்டுல நிறைய இடங்கள்ல ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழை தண்ணீர் குழந்தைங்க படுத்திருக்கிற இடத்துக்கும் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, நிறைய இடங்கள்ல ஒழுகுதே. இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி
தான் குழந்தைங்க மேல மழைநீர் விழாதபடி ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுவதும் மீனுக்குருவி நனைஞ்சபடியே தான் குழந்தைங்களுக்காக கொடைய பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ராத்திரி முழுவதும் அந்த மழை நீர்ல நனைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மீனுக்குருவியால எந்திரிக்கவே முடியல. மீனுக்குருவிக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சது. அம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சும்மா? எந்திரிங்கம்மா. ஏம்மா படுத்திருக்கீங்க? அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா. அம்மாவால எந்திரிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரேன். சரா, வேண்டாம்மா. நம்ம வீட்ல எந்த காசும் இல்ல. காசு இல்லாம போனா மருந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப மருந்து வாங்கிக்கிட்டு நம்ம பின்னாடி காசு கொடுத்துக்கலாம். குக்கு, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப வேகமா மருத்துவமனையை நோக்கி பறந்து போனா. டாக்டர் டாக்டர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. எனக்கு தயவு செஞ்சு காய்ச்சலுக்கான மருந்து தரீங்களா? குழந்தை, நான் தாராளமா தரேன். ஆனா நீ மருந்துக்கான காசை வச்சிருக்கியா? இல்ல டாக்டர், என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க இப்ப மருந்து கொடுங்க, நான் சீக்கிரமா உங்களுக்கு காசு தந்துடுறேன். ஹே குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. போ இங்க இருந்து. அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சாராவை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு. சாராவும் ரொம்ப வருத்தமா பறந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சாரா ஒரு தேவதை மேல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டா. சின்ன குருவி, உனக்கு அடி எதுவும் படலையே? இவ்ளோ வேகமா நீ எங்க போய்கிட்டு இருக்க? தேவதையே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சலுக்கான மருந்து கேட்டா காசு வேணும்னு சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பறந்துகிட்டு இருக்கேன். சின்ன குருவி, நீ இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற. நீ கவலைப்படாத. உங்க அம்மாவை நான் குணப்படுத்துறேன். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உடனே சாராவும் அந்த தேவதைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. தேவதை தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட காய்ச்சலை குணப்படுத்தினாங்க. பிறகு மீனுக்குருவியோட வீட பார்த்த தேவதை மீனுக்குருவிக்காக ஒரு அழகான சீத்தாப்பழ வீட கொடுத்தாங்க. அதன் பக்கத்திலேயே ஒரு அழகான சீத்தாப்பழ மரத்தையும் கொடுத்தாங்க. தங்களோட புது வீட பார்த்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. குருவி, நீ இந்த வீட்ல தாராளமா தங்கலாம். இது உனக்கு சொந்தமான வீடு. இந்த வீடு எந்த மழையிலையும் ஒழுகாது. நீ இந்த மரத்துல விளையிற கனிகளை வச்சு உன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழு. தேவதையே, ரொம்ப நன்றி. நீங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தேவதையும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சுபா பாப்பா, கலை செல்வி, கருணாகரன், மோனிஷ், ஜஸ்வந்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஜ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாம் சுதீஷ், ஹாய் விஷ்விகா ஸ்ரீ, ஹாய் அபர்ணா, வருண், கவினேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அனஃப், அம்னா, ஹம்தா, ஹனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹம்தா, சஃப்னாஸ், சிரோஸ், அன்ஃபாஸ், அஜீஃப் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சத்யா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.